டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வழியாக சீரான இடைவெளிகளில் தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்ச்சி பெறும் தேர்வர்கள் பல்வேறு துறைகளில் உள்ள அரசு காலி பணியிடங்களில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். டிஎன்பிஎஸ்சி முறையாக செயல்படும் போதுதான் வேலைவாய்ப்பு விகிதம் அதிகரிப்பதோடு மாநிலத்தின் நிர்வாக கட்டமைப்பு மேம்படுவதை உறுதி செய்ய முடியும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடத்த வேண்டிய நேரத்தில் நடத்தப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? தேர்வான பிறகும் பணி நியமனங்களில் தொடரும் காலதாமதம் ஏன்? திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்ன போன்ற வலுவான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் நட்ராஜ் சுப்பிரமணியம். அவருடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. டிஎன்பிஎஸ்சில முன்ன மாதிரி சீரா நடக்கல, அதாவது தேர்வானவங்களையும் பணியிடங்கள்ல சரியா நிரப்பல, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இது என்ன சார் விஷயம் இதுல? அதாவது இந்த அரசாங்கம் பதவி ஏற்றது வந்து பாத்தீங்கன்னா 2021 மே மாதம். அப்ப அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆண்டுக்கு வந்து 1 லட்சம் பணியிடங்கள் அரசு தேர்வு பணியிடங்கள் வந்து நாங்க நிரப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 5 வருஷத்துக்கு 5 லட்சம், ஏற்கனவே 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது அரசாங்கத்துல. 2021-22 வருடங்கள்ல முக்கியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, யூனிஃபார்ம் சர்வீஸ், அப்புறம் கோஆபரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அப்புறம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு 5 வகையான போர்டு இருக்குது அரசு பணிகள்ல காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு. இதுல ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021-22 காலகட்டத்தில் வெறும் 7 எக்ஸாம் தான் நடத்திருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிஷரிஸ் ஒரு எக்ஸாம், ரிசர்ச் அசிஸ்டன்ட், கம்பைன் ஜாலிஜல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 எக்ஸாம் எடுத்துருக்க 1941 பணியிடங்கள். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வெறும் 1941 பணியிடங்கள் தான் இவங்க ஆட்சிக்கு வந்து முதல் வருஷம் நடத்தியது. 2022-23 வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய எக்ஸாமினேஷன் வந்து கால் ஃபார் பண்ணாங்க. ஒரு 27 வகையான போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் ஃபார் பண்ணாங்க, நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. பட் 27 வகையான தேர்வுகளையும் அவங்க நடத்தல. அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், குரூப் 3, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிசன், அப்புறம் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு 27 வகையான தேர்வுகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 27 வகையான தேர்வுகளுக்கும் தேர்வு நடத்தி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியில் உட்கார வைக்கவில்லை என்பது முக்கியமான விஷயம். அதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, நம்முடைய சிஎம் வேலை பார்க்கக்கூடிய தலைமைச் செயலகத்திலேயே தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வச்சு 161 வேகன்சிக்கு இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. நீங்க நோட் பண்ணிக்கணும், 2 வருஷம் ஆகுது. இன்னும் இதற்கு கவுன்சிலிங் முடிச்சு வேலையில வந்து பாத்தீங்கன்னா உட்கார வைக்கல. இப்பதான் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் வேலை பார்க்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் அங்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு உண்டான அந்த தேர்வினை கூட 2 வருடமாகியும் நடத்தி முடித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பணியில் அமர்த்தப்படவில்லை அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். இப்ப 2022-23 காலகட்டத்துல வெறும் 3300 போஸ்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் முதல் வருஷம் பாத்தீங்கன்னா 1941. அப்புறம் 23-24 இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு திட்டத்துல கொடுத்திருக்காங்க. பட் 21 தேர்வுல வெறும் 11 தேர்வு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு 6 தேர்வுக்கு ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதாவது ஏடிஎம்கே காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா 35 எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கொடுக்கறேன்னா 35 எக்ஸாம் நடக்கும். 35 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. 35 எக்ஸாமுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இவங்க பீரியட்ல எப்படின்னா 21 எக்ஸாமுக்கு ஆண்டு திட்டத்துல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டு பட் அதுல வெறும் 11 எக்ஸாம் நடத்தி அதுல வெறும் 6 எக்ஸாமுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். சோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. சோ அப்படி பார்க்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த அரசாங்கம் கடந்த 3 வருடங்கள்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஆண்டு திட்டத்தை தயார் செய்து ஆண்டு திட்டத்தின்படி தேர்வை நடத்தி தேர்வின்படி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ரிசல்ட்டின் படி வேலையில உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 வருடங்களில் சேர்த்து வெறும் 7048 போஸ்ட் தான் ஃபில் பண்ணிருக்காங்க. கடந்த 3 வருடமாக திமுக ஆட்சி காலத்தில் வெறும் 7048 வேகன்சி தான் ஃபில் பண்ணிருக்காங்க. பட் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சொன்னவங்க கடந்த 3 வருஷத்துல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7048. சோ 3 வருஷத்துல 3 லட்சம் போஸ்ட் ஃபில் பண்ணிருக்கணும். இவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி இவர்கள் 3 வருஷம் 3 லட்சம் போஸ்ட் ஃபில் பண்ணிருக்கணும். அரசு காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணது 7048. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டு திட்டம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் அனௌன்ஸ் பண்றாங்க. டிசம்பர் மாசம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அந்த வருஷம் டிசம்பருக்கு முன்னாடி மே மாசம் கணக்கெடுப்பாங்க. சோ மே மாதம் காலி பணியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு டிசம்பர் மாதம் ஆண்டு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கு அடுத்த வருடம் தேர்வினை நடத்தி அதுக்கு அடுத்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அதுக்கு அடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பணியில் அமர்ந்தது அப்படின்னு ஒட்டுமொத்தமா கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 3 வருடங்களில் வெறும் 7048 போஸ்ட் தான் அவங்க ஃபில் பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாங்கிறது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒண்ணு. யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் எக்ஸாம் நடத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான போஸ்ட் வந்து ஃபில் பண்ணாங்க. அதுவும் வந்து நம்ம 2011-15 காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 30,000 அந்த மாதிரி ஃபில் பண்ணாங்க. ஆசிரியர்கள் 25,000, ஆசிரியர் அல்லாதவர்கள் 25,000 அந்த மாதிரில ஃபில் பண்ணாங்க. இவங்களை பொறுத்தளவு
அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் சொல்லிட்டு ஒரு 662 பேர் எடுத்திருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஒரு 444 பேர் எடுத்திருக்காங்க, மொத்தமே 1000 பேர் தான் எடுத்திருக்காங்க. போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவு வெறும் 1000 தான் இவங்க எடுத்திருக்காங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்தளவு இவர்கள் இன்னும் ஒரு ஆசிரியரை கூட இவர்களால் தேர்வு அறிவிக்கப்பட்டு, இந்த ஆட்சியால் தேர்வு அறிவிக்கப்பட்டு, இந்த ஆட்சியால் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு, இந்த ஆட்சியால் ரிசல்ட் வெளியிடப்பட்டு, இந்த ஆட்சியால் பணியில் அமர்ந்தவர்கள் சொல்லி ஒரு ஆசிரியர் கூட இன்னும் நியமனம் செய்யவில்லைங்கிறது ரொம்ப கேவலமான 3 வருஷம் ஆகியும் ஒரு ஆசிரியர் கூட, அது யூஜி டீச்சரோ இல்ல பிஜி டீச்சரோ இல்ல காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ இல்ல லா காலேஜ் ப்ரொஃபஸரோ இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸரோ யாரா வேணா இருக்கட்டும், ஒரு ஆசிரியரை கூட கடந்த 3 வருடங்களில் இவர்கள் ஆட்சியில் தேர்வு அறிவிக்கப்பட்டு, அதான் ரொம்ப முக்கியம். நான் எதுக்காக மறுபடியும் சொல்றேன்னா, பிஜில அப்பாயிண்ட் பண்ணாங்க பிஜி டீச்சர்ஸ் 2000 பேர், பட் அந்த தேர்வை அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஆட்சி. அதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், இவர்களால் தேர்வு அறிவிக்கப்பட்டு, இவர்களால் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு, இவர்களால் ரிசல்ட் பப்ளிஷ் செய்யப்பட்டு, இவர்களால் அப்பாயின்மெண்ட் சொல்லி கடந்த 3 வருடங்கள் ஒரு ஆசிரியர் கூட இல்லை என்பது மிகவும் கேவலமான ஒண்ணு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பண்ண போறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம், பண்ணிடுவாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரீசெண்டா வந்து ஒரு 4000 பேருக்கு எக்ஸாம் நடத்தணும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எப்போ நடத்தி முடிக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. காலேஜ்ல வேலை பார்க்க கூட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், காலேஜ்ல வேலை பார்க்கறதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் காலி பணியிடங்கள் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். 3 வருடமா செய்யாம இப்ப எலெக்ஷன் வருதுங்கும் போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா மக்கள் நலனில் எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பது இது மூலமாக நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. இதுக்கு இன்னொரு பெரிய ஒரு கொடுமை என்ன, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மருத்துவ பணியாளர் தேர்வாணையம், அதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கேஸ்ல தான் இருக்கு. 2011 ஆட்சியில வராங்க, 2021 மேல ஆட்சி வராங்க, 2021 நவம்பர்ல ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசர், உணவு பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற தேர்வு வந்து அறிவிப்பு செய்யப்படுகிறது. அதுக்கு அடுத்த வருடம் நடத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்த வருஷம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி வேலை கொடுக்கறதுல கோர்ட்ல கேஸ் போட்டு நிக்குது. 3.5 வருடங்களாகியும் மருத்துவ பணியாளர் தேர்வு மூலமாக நடத்தப்பட்ட தேர்வுகள் இதுவரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் போர்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல மட்டும் வேலை கொடுத்திருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமாக அரசு துறைகள் காலி பணியிடங்கள் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது வெறும் 10,000 கூட இவங்க தாண்டல அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. பட் 3 லட்சம் 3 வருஷத்துக்கு 3 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணிருக்கணும், வெறும் 10,000 கூட பண்ணல அப்படிங்கிறது மிகவும் போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளின் வாக்குகளை இழப்பதற்கு உண்டான ஒரு அறிகுறி தான் ரொம்ப முக்கியமான. தேர்வுகளை நடத்தாம இருக்கிறதுக்கு கூட நிதி பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறைன்னு நிறைய காரணங்கள் அவங்க சொல்ல முடியும். ஆனா நடந்து முடிந்த தேர்வுகள்ல தேர்வு ஆனவங்களை கூட காலி பணியிடங்களை நிரப்பாததுக்கு என்ன சார் முக்கியமான காரணமா இருக்கு? இல்ல, அதாவது தேர்வு நடத்தாமல் இருப்பதற்கு நிதி பற்றாக்குறைன்னு சொல்றது நீங்க வந்து 2021 ஆட்சியில வந்து டிசம்பர் மாசம் சொன்னா பரவாயில்ல. இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது, இன்னும் நிதி பற்றாக்குறை இன்னும் 3 வருஷம், இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. 24 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமா, 2 வருஷம் தான் இருக்குது. 3 வருஷத்துல சரி பண்ணாத நிதியை 2 வருஷம் என்ன பண்ண போறீங்க? அதனால அதெல்லாம் வந்து இங்க வந்து கிடையாது. அவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்ப்பதற்கு தலைவர் இல்லை. டிஆர்பில வந்து பாத்தீங்கன்னா தேர்வை நடத்துவதற்குண்டான தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இல்லை. முக்கியமா எல்லா போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வேகன்ட்ல இருக்குது. மாணவ மாணவிகளின் நலனில் அக்கறை இல்லை. அதுதான் இதை காட்டுது. உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனா காலத்துல கூட தேர்வு அனௌன்ஸ் பண்ணாரு. அதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்தில் கூட தேர்வு அறிவிக்கப்பட்டது. இப்ப அதிமுக ஆட்சியில நடக்க வேண்டிய தேர்வுகள் எல்லாம் நடப்பெற்று அதுல தேர்வானவங்க அந்தந்த பணியிடங்கள்ல கரெக்டா நிரப்பப்பட்டுட்டாங்களா சார்? அந்த காலகட்டத்துல சரியாக நிரப்பப்பட்டார்கள், அதிகமாகவே நிரப்பப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. நீங்க வந்து 2011-16 அந்த 5 வருஷத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் 50,000க்கு மேல் ஃபில் பண்ணாங்க. நீங்க கணக்கு எடுத்து பார்த்தா தெரியும். அந்த டெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் 2 தடவை ஃபில் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட், அப்புறம் ஆசிரியர் அல்லாதது, அப்புறம் அங்கன்வாடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மின்வாரியம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துல வந்து அந்த அளவுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. சோ அப்படி இருக்கும்போது அதை பார்த்து பழகி அதிலேயே அதுதான் உயிர், அதுதான் உலகம் அப்படி சொல்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நிலைமை இன்று கேள்விக்குறியாகிவிட்டது. இன்னொரு 10 வருஷம் எக்ஸாம் நடத்திட்டே இருக்காங்க, நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு எந்த தேர்வு நடத்தலாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப கூட குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம் நடத்தி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அந்த இன்டர்வியூ நடந்தது, எக்ஸாம் நடந்ததே ஏகப்பட்ட குளறுபடி நடந்துச்சு, எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இப்ப அதுக்கு கவுன்சிலிங் வைக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. ஒரு தெளிவான பார்வை இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவான பார்வை இல்லை. அதாவது இன்டர்வியூ அல்லாத பணியிடங்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சில வேகன்சியை இன்டர்வியூ பணியிடங்களாக கன்வெர்ட் பண்ணி, இன்டர்வியூ வச்சாதான் இந்த போஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய பணியிடங்களை இன்டர்வியூ அல்லாத பணியிடங்களாக மாற்றி பெரிய குழப்படி பண்ணி, இன்னைக்கு எலிஜிபிள் மார்க் இருந்தும் எனக்கு வந்து இன்டர்வியூ போய் எடுக்கக்கூடிய இந்த வேகன்சி வேண்டாம், எனக்கு இன்டர்வியூ இல்லாம இருக்கக்கூடிய முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு மாணவர்களே செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா குழப்பத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் இன்டர்வியூ போறாரு, கவுன்சிலிங் போறாரு, எனக்கு இந்த போஸ்ட் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வராரு. இன்டர்வியூ போய் கவுன்சிலிங் போய் எனக்கு இந்த போஸ்ட் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய போஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மாணவர்கள் மனநிலை அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி எந்த காலி பணியிடங்களை வந்து இன்டர்வியூ வைக்கணும், எந்த காலி பணியிடங்களுக்கு இன்டர்வியூ வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இருக்கிறது என்பதுதான் உண்மை. 150 போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 300 பேர்
பேர் கூப்பிடுறாங்க. அந்த 300 பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு அதுல 150 போஸ்ட் ஃபில் ஆகாம 100 போஸ்ட் எடுத்துட்டு 50 போஸ்ட் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துறாங்க அவங்க பசங்களே. அடுத்து நான் இன்டர்வியூக்கு கவுன்சிலிங் வரும்போது, இன்டர்வியூ அல்லாத பணியிடங்களுக்கு கவுன்சிலிங் வரும்போது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு 50 பேர் கூப்பிடுறாங்க. 50 போஸ்ட் வேகண்டா இருக்கு பாத்தீங்களா, இன்னொரு 100 பேர் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 21 பேர் தான் போஸ்ட் எடுக்கிறாங்க. 29 போஸ்ட் வேகண்டா இருக்கு. மத்தெல்லாம் நான் இன்டர்வியூ எடுத்துறேன்னு சொல்லி போயிடுறாங்க. இப்ப மறுபடியும் 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா பசங்கள்ட்டே விருப்பம் கேட்கறாங்க, எப்ப உனக்கு இன்டர்வியூ போஸ்ட் வேணுமா, நான் இன்டர்வியூ போஸ்ட். இந்த மாதிரி குழப்படி இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடந்தது கிடையாது. ஏன் இந்த குழப்பம் சொல்லுங்க? முனிசிபல் கமிஷனர் ஒரு போஸ்ட், நகராட்சி ஆணையாளர். அந்த நகராட்சி ஆணையாளர் போஸ்ட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீப் கொடுப்பாங்க. அந்த நகராட்சி உங்க கண்ட்ரோல். அப்படி இருக்கும் பொழுது அந்த பணியிடத்தை இன்டர்வியூ அல்லாத பணியிடமாக மாட்டுகிறார்கள் என்றால் யார் அதை விரும்புவாங்க சொல்லுங்க? இது வந்து உங்களுக்கு வந்து எந்த பேசிஸ்ல இவங்க அதை பண்றாங்கன்னு தெரியல. நகராட்சி ஆணையாளர் என்ற பதவியை ஒரு காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது குரூப் 1 அளவுக்கு தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதற்குண்டான வேலைகள் பார்க்கப்பட்டது. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2க்கும் கீழே உள்ள போஸ்ட்க்கு இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த மாதிரி நிர்வாக குளறுபடிகள் நிறைய இருக்குது. அதனால கவுன்சிலிங் டிலே ஆகுது. நான் தான் சொல்ல வரேன், இந்த கவுன்சிலிங் என்னைக்கும் முடிஞ்சிருக்க வேண்டியது. இந்த கவுன்சிலிங் மட்டும் தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்சிருந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட் உடனே கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. கவுன்சிலிங் முடிஞ்சாலும் ஜூன் 4 வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டேன், இன்டர்வியூ முடிச்சு கவுன்சிலிங் முடிச்சு நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு 6 மாசமா எந்த நாட்டுல எப்படி நடக்கும் சொல்லுங்க? எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து நான் பாஸ் ஆயாச்சு, நீங்க இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு 1 மாசம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு 1 மாசம், நடுவில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துரும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாது ரூல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுக்காக நான் 6 மாசம் 8 மாசம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா படித்த மாணவர்கள் நிலை என்ன? இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ண மாட்டாங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இதெல்லாம் இதுக்குதான் அமைப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பு கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிறாங்க, மெம்பர் இருக்கிறாங்க, அண்டர் செக்ரட்டரி இருக்கிறாரு, டெப்டி செக்ரட்டரி இருக்காரு, பெரிய பெரிய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. அவர்கள் இருந்த ஒரு அமைப்புல இருந்த ஒரு அமைப்புல எந்த போஸ்ட் இன்டர்வியூல வைக்கணும், எந்த போஸ்ட் நான் இன்டர்வியூல வைக்கணும், எதை மாணவர்கள் விரும்புவாங்க, எதை மாணவர்கள் விரும்ப மாட்டாங்க, இது கூட தெரியாம இன்னைக்கு வந்து தொங்கல்ல வித்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்டர்வியூ முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்சு வேலைக்கு போய் உட்கார்றதுக்கு 6 மாசம் ஆகுதுன்னா எந்த ஒரு தேர்வு வாரியத்திலும் இப்படி கிடையாது. உலகத்துல எந்த ஒரு தேர்வு வாரியத்திலும் தேர்வு ஆணையத்திலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. மாணவர்கள் என்னென்ன துயரங்களுக்கு ஆளாக முடியுமோ, அதாவது ஒருத்தனுக்கு வந்து எக்ஸாம் படிக்கிறான், எழுதுறான், வேலைக்கு போறான் அப்படிங்கறத விட்டுட்டு அவனை படுத்தி மன உளைச்சல் உண்டாக்கி நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா, நேத்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க தேர்வான மாணவர்கள்ட்ட. ஏன் இந்த ஒரு கடைசி நேரத்துல வந்து இவ்வளவு மன உளைச்சல மாணவர்கள் கொடுக்கணும்? அந்த எக்ஸாம் நடத்தினதே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மாத்தி ஆன்சர் மாத்தி கொடுத்து கொலப்படி பண்ணி நடத்திருக்கீங்க. ஒரு கொலப்படி பண்ணி கொடுத்து நடத்தின எக்ஸாமுக்கு நீங்க ரிசல்ட் போட்டிருக்கீங்க. அந்த ரிசல்ட்ல கூட கவுன்சிலிங் போகும்பொழுது 1008 பிரச்சனை. இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த தேர்வாணையத்திலும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு ஒரு காலத்துல பெயர் வாங்குச்சு. பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் அப்படிங்கிறது அப்படியே ஒஸ்டா மாறிடுச்சு. இது வந்து மிகவும் வருந்தத்தக்கது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் செவிசாய்க்கணும். முதல்ல ஒரு தலைவரை அப்பாயின்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சில நிலவர நிர்வாக ரீதியான குழப்பங்கள் மாணவர்களோட எதிர்காலத்தில் வெகுவா பாதிச்சிருக்குன்ற கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. இதை சரி பண்ணணும், இதை மாத்தணும், மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி பழைய மாதிரி நல்ல நிலைமைக்கு, அதாவது நம்பகத்தன்மையோட இதுல நம்ம போனாலே தேர்வு எழுதினாலே நமக்கு உரிய நல்ல விஷயங்கள் கரெக்டா கிடைக்கும், நியாயமான முறையில கிடைக்கும் அப்படின்றதுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் சார்? நன்கு படித்து நன்கு வேலை வேலை பார்த்த சிறந்த நிர்வாகி என்ற பெயர் பெற்றவரை டிஎன்பிஎஸ்சி தலைவராக்கினாலே போதும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி தலைவர் மிகவும் நேர்மையான ஒருத்தரை நீங்க அப்பாயின்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மையான ஒருத்தர் தலைவரா இருந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, லட்சுமி நாராயணன் இதை சொல்லுவாங்க, ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி நேர்மையான ஒருத்தர், அதாவது நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நேர்மையானவன் சொல்லிட்டு 4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே நேர்மையான ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணணும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி நல்ல நிலைமைக்கு வரும். இணைப்பில் வந்து விரிவான தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. போட்டி தேர்வுகளுக்கு பின்னணியில் நடக்கும் அரசியல் மற்றும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.